டெக்னோடைட்டன்ஸ் பாட்காஸ்ட் சேனல். ஹாய், ஐ எம் பிரதீப் குமார். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது லீடிங் எலக்ட்ரிக்கல் கன்சல்டண்டா இருக்கிற மிஸ்டர் முருகன் ஃப்ரம் எம்பி எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் லிமிடெட் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல இன்னைக்கு அவரோட நாலேஜ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாரு. வாங்க இன்னைக்கு அவர் என்னெல்லாம் ஷேர் பண்றாருன்றத பார்ப்போம். வணக்கம், என் பேர் எம் முருகன். நான் வந்து எக்ஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு 2016 அதில் வந்து என்னோட கம்பெனி நேம் வந்து இப்போது எம்பி பவர் கன்சல்டன்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது ஸ்டார்ட் பண்ணது பிஃபோர் இபி. அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் அவங்களாம் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. அகெயின் ஆஃப்டர் இபி வந்து நான் இந்த எம்பி பவரில் இருக்கேன். நான் இப்போ எலக்ட்ரிக்கல் பற்றி பேசணுன்றதுனால நீங்கள் எலக்ட்ரிக்கலில் இன்னைக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஷூர். ஐ மீன் டு ரோட்டரி ஆல்சோ. 2008 இன்னைக்கு வரை நான் ரோட்டரியில் இருக்கேன். வி ஆர் டூயிங் சர்வீசஸ் அண்ட் அவுட் ஆஃப் இஸ் வேல்யூவேஷன் நேஷ்னல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவராகவும் இருக்கேன் நான். பிஎன்எம்ல இட் இஸ் ஆடட் ஃபார் தட் இண்டஸ்ட்ரீஸ், பில்டிங்ஸ், அதுக்கெல்லாம் வேல்யூவேஷன் பண்ண கொண்டான வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். சார், இப்போ உங்களுடைய எம்பி பவர் உங்களோட கம்பெனியில் நீங்கள் இதை எவ்வளோ வருஷமா நீங்கள் இதை ரன் பண்ணுறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த எம்பி பவர் கன்சர்ன் பொறுத்தவரை இட் இஸ் மோர் தென் 30 years. மேஜர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிசைன் கான்ட்ராக்ட்ஸு, டர்ன்கி பேசிஸு, நிறைய மல்டி ஸ்டோர் பில்டிங்ஸு, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸும் நிறைய பண்ணியிருக்கோம். உண்டை, லான்சர் கார் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபோர்டில் பண்ணியிருக்கோம். எம்எஸ்பிஸ் நிறைய சாஃப்ட்வேர், பொலாரிஸு, நிறைய சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் அந்த பில்டிங்ஸோட பண்ணியிருக்கோம். ஓகே, ஐடி கம்பெனிஸ். ஓகே, எக்ஸலென்ட். சார், உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சார், இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி பங்களாஸ், வில்லாஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? சார், எம்இபி பொறுத்தவரை ஏசி, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதில் வந்துடும். என்னை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் சைடில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் சைடில் எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் யாராவது வச்சு நீங்கள் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எவ்ரி பெனி இஸ் யூஸ்ஃபுல். இப்போ அதை பொறுத்தவரை பில்டிங் பொறுத்தவரை நீங்கள் பிஃபோர் ஃபவுண்டேஷனாக ட்ராயிங் அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை சிஎம்டி கொண்டு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு எலக்ட்ரிக்கல் கன்சல்டண்ட்டை வெயிட் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். சாதாரண வீடு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறீங்க, அதில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரீஷியன் வச்சு தான் உங்களால் பண்ணுறீங்க. அது வந்து எலக்ட்ரீஷியன் வந்து மேபி இஸ் குவாலிஃபைடான்னு முதல்ல பார்க்கணும். அந்த எலக்ட்ரீஷியனுக்கு ஒயரில் என்ன கேஜில் போடணும், என்ன எம்சிபி போடணும், லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சாதான் அவர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து லைசன்ஸ்டு கான்ட்ராக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இட் இஸ் லாங் பேக் லைசன்ஸ் கான்ட்ராக்ட் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சரியாக தப்பான அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு 2 கோடி ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 10% ஒரு 20% தான் ஆகும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பில்டிங் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு கேட்ஜெட்ஸ் இருக்குது, ஒரு ஏசி இருக்குது, ஏசியில் வந்து நிறைய ஏசியில் வந்து ஃபயர் வருது அதுங்கிறாங்க. இன்கேஸ் அதுக்கூடிய போடக்கூடிய எம்சிபி வந்து ஒரு 25 amps போட்டுக்கலாம் சார், ஒரு 35 amps போட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஏசியோட ரேட்டிங் என்ன, ஆக்சுவல் கெப்பாசிட்டிக்கு என்ன போட்டால் அது ட்ரிப் ஆகும், ஓகே ஓவர்லோடில் ட்ரிப் ஆகணும், இல்லை ஷார்ட் சர்க்யூட்டில் ட்ரிப் ஆகணும், இல்லை எத்ஃபால்ட்டில் ட்ரிப் ஆகணும் அப்படின்னு தெரியணும். சார், ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து அதை அசஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். அப்போ நீங்கள் வந்து லைசன்ஸு கான்ட்ராக்ட் வழியாக போனீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை. கரெக்டான விஷயத்தை அசஸ் பண்ணி இவ்வளோ ஏசிக்கு இவ்வளோ கரண்ட் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு கெய்சர் வச்சுருக்கீங்க, ஓகே கெய்சரில் வந்து மேக்ஸிமம் இஷ்யூ வந்து வீட்டில் ஷாக் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கெய்சராக தான் இருக்கும். ஓகே, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து நம்ம பம்ப் மோட்டர்ஸ் வச்சுருப்போம். இந்த பம்ப் மோட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா எர்த்திங் அப்படின்ற விஷயம் வந்து ஹார்ட்னு சொல்லுவோம் எங்கள் ஃபீல்டில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவங்க வந்து முதல்ல எர்த்து நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். இப்போ எர்த்திங்கே சரியில்லை அப்படின்னா நீங்கள் உள்ள இருக்க கேட்ஜெட்ஸ்க்கு வந்து பவர் வந்து லீக்கே வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் போய் கை வைக்கும்போது உங்கள் வழியாக தான் போகும். ஓகே, ஸோ அப்போ எர்த்திங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுக்கு உண்டான வழிமுறை பண்ணால் தான் பண்ண முடியும். அது ஃப்ரம் த ரைட் பிகினிங் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மீட்டர்லேருந்து உள்ளே போகிற வரலையும் எண்ட் ஆஃப் த டே வந்து கடைசி சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி ஒர்க் பண்ணதான்ற லெவலுக்கு வரலையும் செக் பண்ணி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க லைசன்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா ட்ரெயின்டு எலக்ட்ரீஷியன்ஸ்
குறைச்சல அதையும் நல்லா பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. பண்றவங்க இருக்காங்க. ட்ரெயின்டு எலக்ட்ரீஷியன்ஸ்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்கில்டு எலக்ட்ரீஷியன். ஸ்கில்டு. ஓகே. அதுக்கு வந்து ஸ்கில் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே. அதுக்கு உண்டான லைசன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. ஆஹா. அதை வச்சு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீடுங்கிறது எப்படி வால் உங்களுக்கு முக்கியமோ, இன்டீரியர் முக்கியம், பாத்ரூம் டைல்ஸ் 8 அடிக்கு முக்கியமோ, அது மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்ல வரும். எக்ஸாக்ட்லி. ஆமா, அப்பதான் வந்து அந்த சேஃப்டிங்கிறது வந்து ரொம்ப அதாவது இம்பார்ட்டன்ட் வந்து எலக்ட்ரிக்கல்ல சேஃப்டி. குழந்தைங்க வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन அதுதான் சார். இப்போ சேஃப்டிங்கிறது எலக்ட்ரிசிட்டி பொறுத்தவரை எல்லாமே எர்த்திங் பொறுத்தவரை தான் திருப்பி அதில் தான் கொஸ்டின் வரும். இப்போ பங்களாக்கு வந்து என்ன பண்ணணும், வீட்டுக்கு சின்ன வீட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கேஜ் போடணும். முன்னாடி இருந்து நமக்கு வந்து ஃபியூஸ் கேரியர் ஃபியூஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட்னு சொல்லிட்டு பிரேக்கர்னு சொல்லிட்டு வந்திருக்கு.